இன்றைக்கி வந்து முக்கியமான ஒரு இடத்துக்காக வந்து போயிட்டுருக்கோம். என் ஃப்ரெண்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டேன். ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அது முன்னாடியே வந்து விலாக் வந்து எடுத்து போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்டுக்காக ஒரு ஷாப்பிங் போனேன். அந்த அம்மா வந்து ட்ரெஸ் இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிறேன், நாளைக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிகிட்டே இருக்கா. ஆனால் வரவே இல்லை. சரி நானுமே எனக்கு கொஞ்சம் அங்கே வேலை இருக்குது, நம்ம போயிட்டு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம் சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். ட்ரெஸ்ஸு பார்த்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸு கூட அவள் சூஸ் பண்ணவே இல்லை. எல்லா ட்ரெஸ்ஸுமே நானே தான் பார்த்து எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு என்ன கொஞ்சம் டவுட்டாக இருந்தால் உனக்குலாம் பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லு அப்படின்னு சொன்னேன். நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் சைஸ் கரெக்டாக இருக்கா என்னென்னு பார்த்துக்கோ, செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒவ்வொரு ட்ரெஸ்ஸை எடுத்து பார்த்துட்டு கதை பேசிகிட்டே இருந்தோம். ரொம்ப நாள் கழித்து வந்து பேசுகிறோமா. எப்போவுமே வந்து ஃபோனில் தான் பேசுவோம். நம்ம வந்து ஒருத்தர் பார்த்து பேசிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு 20 வருஷமாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதே கொஞ்சம் பெரிய விஷயம் தான் எங்களை பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம நேராக பார்த்து பேசுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். சரி அப்படியே ஃபோனில் வந்து டைம் கிடைக்கும்போது ஃபோன் பண்ணி பேசுவோம். மற்றபடி வந்து தினமும் ஃபோன் பண்ணி பேசுவோமா அப்படின்லாம் கேட்டால் கிடையாது. சரி என்கிட்ட ஃபோட்டோஸ் எதுவுமே கிடையாது. 2 பேரும் சேர்ந்த மாதிரி ஸ்கூல் டேஸில் எடுத்த ஃபோட்டோ மட்டும் தான் இருக்குது. அதனால சரி இப்போ வந்து ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துட்டோம்.